ஒரு ஜோக் ஒன்று போடுவாங்க, ஐ ஆம் த பாஸ் ஆஃப் திஸ் ஹவுஸ், ஐ ஹாவ் த பர்மிஷன் டு சே சோ ஃப்ரம் மை ஒய்ஃப் அப்படின்னு. என்னன்னு புரியுதா? நான் தான் இந்த வீட்டினுடைய தலைவன் என்று சொல்வதற்கு என் மனைவியினுடைய அனுமதியை நான் வாங்கி இருக்கிறேன். நான் தான் கூட்டணி கட்சியினுடைய தலைவன், அமித்ஷா அனுமதியோடு இந்த வெளியிடுகிறேன் அப்படின்னு சொல்லி. முத்தத்தொழில் பழனிசாமி 3 எலெக்ஷன் புறக்கணிப்பு பழனிசாமி, எலெக்ஷன்லேயே நிற்காத பழனிசாமி எலெக்ஷன்ல நிக்க போறேன் ஜெயிக்க போறேன்னு சொல்ற அளவுக்கு அவருக்கு பேச்சு வருதுன்னா ஒரு நல்ல மாறுதல் தான். பிரம்மாண்டமான கூட்டணி கட்சிங்கிறது எதை சொல்றான்னு தெரியல எனக்கு. தாவேகாவா இருக்குமா? இன்னைக்கு அவங்கள தான் இப்போ நீங்களாம் சேர்ந்து பிரம்மாண்டம் தாவேகாப்பை சேர்த்துன்னு நினைக்கிறேன். ஏன்னா உங்க கணக்கு பிரகாரம் ஒரு 8 கோடி பேர் உறுப்பினர்கள் இல்லையா? அப்போ தாவேகாவில் இல்லை யாருடைய ஆட்சியில் அதிகமான சாதனைகள் செஞ்சுருக்கோம்னு பட்டி ஆட்சியில் தான் சாதனைகள் இருக்குது. சாத்தாங்குளம், ஸ்டெர்லைட் ஆலை, அக்ரிகல்ச்சர் கல்லூரி மாணவர்களுடைய எரிப்பு, இப்படி எவ்வளோ சாதனைகள் இருக்குது சொல்லிக்கிட்டே போகலாம். நீட் தேர்வை கொண்டது, ஜிஎஸ்டியை கொண்டது, எவ்வளோ இருக்குது அவருடைய சாதனைகள். ஒன்றா ரெண்டா? இந்த அஇஅதிமுக இந்த ஆவும் தீவையும் எடுத்தது. திராவிடத்தை எடுத்தால் கூட இந்த கூட வந்து அமித்ஷாக்கு வச்சுக்குவோம். அகில இந்திய அமித்ஷா முன்னேற்ற கழகம் அந்த தீயை மாத்திரம் எடுத்துட்டா போதும். ஸ்டாலினுக்கு குட் பை சொல்லுவாங்க மக்கள். கரெக்டு, குட் பை. நாங்கள் இன்னொரு இடத்துல பார்ப்போம், புது ஆட்சியை பார்ப்போம். அதுதான் ரவி தான் இருக்காரு. எலெக்ஷன் அப்புறம் பார்த்துக்கலாங்க. இப்போ நீங்கள் பதவி பிரமாணம் பண்ணுவீங்கன்னா அவர் பண்ணிட்டு போகிறாரு. அவர் எதை வேணாலும் செய்வார். அந்த ஆளுக்கு கவர்னர் வர அன்றைக்கி வராட்டு இருக்காரு. திருக்குறள் 2 எனக்கு ஓட்டு போடுங்க, திமுக ஒழிங்க, முடிஞ்சு போச்சு. பிரச்சாரம் ஓவர். தாவேக்கா வெற்றி அடைந்து விட்டது. லிபர்ட்டி டிவி. லிபர்ட்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் மருத்துவர் ஐயா டாக்டர் காந்தராஜ் அவர்கள். வணக்கம் ஐயா. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தீவிரமான சுற்றுப்பயணத்தில் இருக்கிறாரு. திமுக 200 தொகுதிகளில் வெற்றி பெறும்னு ஒரு கனவு கண்டுட்டு இருக்காரு. ஆனால் அது உண்மை இல்லை. நாங்கள் 210 இடங்களில் வெற்றி பெறுவோம் அப்படின்னு ரொம்ப உறுதியாக சொல்கிறாரு. ஒரு பிரம்மாண்டமான கட்சி எங்களுடன் கூட்டணிக்கு வர காத்திருக்கிறது அப்படின்னு சுற்றுப்பயணத்தில் சொல்லிகிட்டு இருக்கிறாரு. அவருடைய கருத்தை எப்படி சார் பார்க்குறீங்க? இப்போ தான் அவர் நம்பிக்கையோடு பேச ஆரம்பிச்சிருக்கார். தேர்தலே நிற்காமல் புறக்கணித்தவர், தேர்தலில் நேர்மையாக நடக்கிறதுலன்னு போனவர். 3 தேர்தலாக நிற்கலை, 10 தேர்தலில் தோல்வி அடைஞ்சவர். அதுக்கப்புறம் இந்த கொஞ்சம் தைரியமாக பேச ஆரம்பிச்சிருக்காரு. வரவேற்க தகுந்தது. ஒரு நம்பிக்கை வந்துருக்குது அவருக்கு. நாம்ளும் ஜெயிப்போம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்துருக்குது. அதுக்கு அவருக்கு வாழ்த்துக்கள். தைரியமாக பாருங்கள், முயற்சி பண்ணுங்கள், ஓரளவுக்கு வரலாம். 210 இல்லைனாலும் சைபராக இருக்காது, 10வது இருக்கும், அது மாதிரி இருக்கலாம். அதனால் முயற்சி பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். அவருக்கு வாழ்த்துக்கள். ஒரு வழியாக கட்சியை வந்து திருப்பி உருவாக்கி அந்த கட்சியை தேர்தலில் கூட நிற்குங்கிற அளவுக்கு தைரியத்தோடு வர்றாருனாக்கா அந்த தைரியத்தை பாராட்டுவோம். பொறுத்திருந்து பாருங்கள், ஸ்டாலின் ஒரு பிரம்மாண்டமான கட்சி எங்களுடன் கூட்டணிக்கு வர இருக்குங்கிறாரு. தெரியல, தமிழ்நாட்டில் இப்போ திமுக வந்து உங்களோட கூட்டணிக்கு வராங்களா? பிரம்மாண்டமான கட்சி அதுதான் இருக்குது, வேறு எதுவும் இருக்குது. இல்லாட்டி பாஜகவால் தான் இவர் இருக்கார், அதுவே பிரம்மாண்டம் தான். அப்போ காங்கிரஸ் ஒருவேளை கூட்டணிக்கு வர்றாங்களோ என்னமோ, பாஜகவோட கூட்டணியில் இணைகிறாங்க, தெரியல, பார்க்கணும். அதை விட்டால் வேறு யார் இருக்குதா பிரம்மாண்டமான கட்சி? இல்லாட்டி பாமகவை சொல்கிறாரா? பிரம்மாண்டமான கூட்டணி கட்சிங்கிறது எதை சொல்கிறான்னு தெரியல எனக்கு. தாவேகாவாக இருக்குமா? இன்றைக்கி அவங்கள தான் இப்போ நீங்களாம் சேர்ந்து பிரம்மாண்டம் தாவேகாப்பை சேர்த்துன்னு நினைக்கிறேன். ஏன்னா உங்கள் கணக்கு பிரகாரம் ஒரு 8 கோடி பேர் உறுப்பினர்கள் இல்லையா? அப்போ தாவேகாவில் 1 கோடிக்கு மேலே இருக்கிறாங்க. 8-9 கோடி இருக்கும் இல்லையா? அதனால் பிரம்மாண்டமான கட்சி அவர் சேர்வாருன்னு. இப்போ கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கும் விசிகாவுக்கும் அழைப்பு கொடுக்குறாரு. ஆனால் அவங்க நிராகரிச்சிட்டாங்க. கூட்டணியை சரியாக இன்னும் கட்டமைக்க முடியலை அவரால். ஆனாலுமே ஒரு பூடகமான பேச்சு போட்டுக்கிட்டே இருக்கிறாருல. இல்லை, அதுதான் தலைவனுக்கு இருக்கிற நம்பிக்கை, அதுதான் தலைவனுக்கு தேவையான நம்பிக்கை. இது முதன் முறையாக ஒரு தலைவன் ஆகியிருக்கிறாரு, ஒரு நம்பிக்கையோடு வர்றாரு. அது யார் கொடுத்தாங்க என்னன்னு தெரியாது. இப்போ தேர்தலில் கூட சந்திக்காமல் ஓடி போயிட்டார்கள் அவர். அப்படிப்பட்ட ஒரு ஆள் தேர்தலில் சந்திக்க போகிறேன் ஜெயிக்க போகிறேன்னு பேசுகிறாருன்னா ஒரு நல்ல மாற்றமாச்சு. வாழ்க்கை நான் உண்மையாக ஆச்சரியப்படுறேன், பழனிசாமியாக இப்படி பேசுகிறாருன்னு. எதையாவது ஒரு காரணம் காட்டி தேர்தலில் நிற்காமல் ஓடத்தான் பார்ப்பார். அப்படிய தேர்தலில் நிற்கிற அளவுக்கு அவருக்கு தைரியம் வந்து ஜெயிப்போன்னு சொல்கிற அளவுக்கு தைரியம் வந்துருக்குதுன்னா பெரிய வரவேற்க தகுந்த மாற்றம். தைரியமாக இருங்கப்பா, இதை ட்ரை பண்ணுங்கள். நான் தான் சொல்கிறேன், 210 இல்லைன்னா அட்லீஸ்ட் ஒரு சீட்டாவது கிடைக்கும். திருவாரூரில் நிற்கிற ஸ்டாலின்கிட்ட ஒரு எச்சரிக்கை கொடுக்குறாரு. உங்களுடைய மண்ணில் தான் நான் நிற்கிறேன், நீங்கள் தயாராக ஒரே மேடை போட்டு யாருடைய ஆட்சியில் அதிகமான சாதனைகள்னு பேசி பார்ப்போமா அப்படிங்கிறாரு. நிற்கிட்டமே ஸ்டாலின், நிற்கிட்டு எதுக்கு ஸ்டாலின்? நான் போய் நிற்கிறேன். ஸ்டாலின் மாதிரி பெரிய ஆள் எதுக்கு? நான் போய் நிற்கிறேன். ஒரு தோக்கடிக்கிறதுக்கு பெரிய கஷ்டமாக இல்லை.
இல்லை யாருடைய ஆட்சியில் அதிகமான சாதனைகள் செஞ்சுருக்கோம்னு பட்டியல் இவராட்சியில் தான் சாதனைகள் இருக்குது. சாத்தாங்குளம், இப்போ ஸ்டெர்லைட் ஆலை, அக்ரிகல்ச்சர் கல்லூரி மாணவிகள் எரிப்பு, இப்படி எவ்வளோ சாதனைகள் இருக்குது சொல்லிக்கிட்டே போகலாம். நீட் தேர்வை கொண்டது, ஜிஎஸ்டியை கொண்டது, எவ்வளோ இருக்குது அவருடைய சாதனைகள். ஒன்றா ரெண்டா? கண்டிப்பாக அந்த சாதனைகளும் சொல்லி ஓட்டு கேட்க வேண்டியதான். இல்லை விலைவாசி உயர்வுலாம் கம்பேர் பண்ணுறாருல, எங்கள் ஆட்சியில் எவ்வளோ இருந்துச்சு இப்போ எவ்வளோ இருக்குது, மக்கள் வேதனையில் தான் இருக்கிறாங்க. அதெல்லாம் சொன்னால் தாங்க எதிர்கட்சி. மக்கள் மகிழ்ச்சியாக இருக்கிற இந்த ஆட்சியில் சொன்னால் அப்புறம் எதிர்கட்சி என்னத்துக்கு? மக்கள் கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறதா எதிர்கட்சி சொல்ல வேண்டியதாக கரெக்டாக செய்கிறார். நல்லா சொல்லியிருக்காங்க, நல்லா ட்ரெயின் பண்ணியிருக்காங்க. பரவாயில்ல. முதல் விஷயம் அவர் எலெக்ஷனில் நிற்க போகிறேன்னு சொன்னார், அதுவே பெரிய வெற்றியாச்சு, மகத்தான வெற்றியாச்சு அந்த கட்சிக்கு. இப்போ தொடர்ச்சியாக கூட்டணி ஆட்சின்னு அமித்ஷா சொல்லிகிட்டே வந்தார். ஆனால் எடப்பாடி பழனிசாமி பத்திரிகையாளர் சந்திப்பில் உடைத்து பேசுகிறாரு. நான் தானே அந்த கூட்டணிக்கு தலைமை, நான் சொல்கிறது தான் முடிவு, அதிமுக தலைமையில் தான் ஆட்சி. இப்போ பாஜகவுடைய அடிமையாக இருக்கிறாரு, பாஜக கீழ்ப்படிஞ்சிருக்கிறாருலாம் சொன்னீங்க. ஆனால் அவருடைய பேச்சை பார்த்து அப்படி தெரிலல்ல, அவர் ரொம்ப வலிமையாக இருக்கிறாரு. உங்ககிட்ட வந்து அமித்ஷா சொன்னதான் நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன், உங்ககிட்ட சொல்லுவாரா? என்ன எதிர்பார்க்குறீங்க நீங்கள்? நான் சுயமாக நிற்கிறேன்னு சொல்லி தாங்க பேச்சு ஆகணும். அதைத்தான் அமித்ஷா சொல்லியிருக்காருன்ட்ட. நீ சுயமாக நிற்கிறதா தான் சொல்லணும்னு அதை கேட்டு சொல்கிறாரு. இது அமித்ஷாவுடைய அனுமதியோடு தான் இதெல்லாம் அவர் பேசியிருக்கார். எலெக்ஷனில் நிற்கிற முடிவை அமித்ஷா சொல்லி தானே அக்செப்ட் பண்ணியிருக்காரு. கூட்டணிக்கு நான் தான் தலைமைங்கிறாரு. அது அவர் அமித்ஷா சொல்லிட்டாரு. பாஜகவுக்கு அங்கே இங்கே யாருங்க இருக்கா? பாஜகவினுடைய இது ஒரு பிரிவு தான் பழனிசாமி தலைமையில் இருக்கிற அந்த அதிமுக. அதில் நாங்கள் இப்போ கேட்குறதே வந்து நான் பழனிசாமி கிட்ட இருக்க ஒரே ஒரு வேண்டுகோள் தான் வச்சேன் என்னுடைய சொந்த சார்பில். இந்த அஇஅதிமுகவில் இருக்கிற இந்த ஆவும் தீவையும் எடுத்துடுன்னு. அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், அந்த அண்ணாவையும் திராவிடத்தையும் எடுத்துட்டேன்னா அகில இந்திய அமித்ஷா முன்னேற்ற கழகம்னு வந்துடும். அந்த பேரை வச்சுக்கிட்டீங்கன்னா அப்புறம் அந்த திராவிடத்தை எடுத்தால் கூட இப்போ இந்த கூட வந்து அமித்ஷாவுக்கு வச்சுக்கலாம். அகில இந்திய அமித்ஷா முன்னேற்ற கழகம், அந்த தீயை மாத்திரம் எடுத்துகிட்டா போதும். மற்றபடி ஒரே கட்சி தான். ஒரு ஜோக் ஒன்று போடுவாங்க, ஐ ஆம் த பாஸ் ஆஃப் திஸ் ஹவுஸ், ஐ ஹாவ் த பர்மிஷன் டு சே ஸோ ஃப்ரம் மை ஒய்ஃப் அப்படின்னு. என்னன்னு புரியுதா? நான் தான் இந்த வீட்டினுடைய தலைவன் என்று சொல்வதற்கு என் மனைவியினுடைய அனுமதியை நான் வாங்கியிருக்கிறேன். அது மாதிரி நான் தான் கூட்டணி கட்சியினுடைய தலைவன், அமித்ஷா அனுமதியோடு இந்த வெளியிடுகிறேன் அப்படின்னு சொல்லுறேன். அதை பற்றி பரவாயில்ல. எலெக்ஷனில் நிற்கிறேன்னு சொன்னதே பெரிய வெற்றி, அதுவே வெற்றி தான். அந்த இபிஎஸ் குரூப்பில் இருக்கிறவங்களுக்கு அதுவே வெற்றி தான். இப்போ செல்லும் இடமெல்லாமே கூட்டம் அதிகமாக இருக்குது. எடப்பாடி பழனிசாமிக்கு வரவேற்பு அதிகமாக இருக்குங்கிறார். விவசாயிகளை சந்திக்கிறாரு, மக்களை சந்திக்கிறாரு. அவர் வந்து ஒரு அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்றாருல்ல. திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய சவாலாக இருக்கிறாருல்ல. இதான் மிகப்பெரிய சவாலாக இருக்காரு. ரைட், மிகப்பெரிய சவால். லிபர்ட்டி டிவியினுடைய இது பிரகாரம் மிகப்பெரிய சவால் ஆகிட்டார். அப்போ பார்க்கலாம். இப்போ போகட்டும், முயற்சி பண்ணணுங்க. ஏன்னா 2 வருஷம் 4 வருஷம் அவர் எந்த எலெக்ஷன்லையுமே ஜெயிக்கலை, எந்த எலெக்ஷன்லையும் நிற்கவும் இல்லை. கடைசியாக ஒரு 2 வருஷம் நிற்கவும் இல்லை. மறுபடியும் ஒரு புது கட்சியாக தொடங்கி வந்துக்கிட்டு இருக்காரு. லிபர்ட்டி போன்ற அவங்களோட நிருபர்கள்லாம் வந்து அவர் மகத்தான சக்தியாக வந்துட்டாருன்னு சொல்கிறீங்க. பார்ப்போங்க. செல்லுமிடமெல்லாம் மக்கள் கூட்டம் இருக்குது அவருக்கு. மக்கள் கூட்டம் ரைட், அதுதான் அவங்களுடைய இது வழக்கமான கணிப்பை தானே சொல்லிகிட்டு இருக்கீங்க. மக்கள் கூட்டம் கூடுகிறது, மக்கள் கூட்டம் இப்படி தான் மக்கள் நல கூட்டணி உன்னை வச்சு அவரை காலி பண்ணி ஒரு வழி முடிச்சு கேப்டன் ஆலயம்னு போட்டு வச்சுட்டீங்க. அடுத்தது ஒரு ட்ரை பண்ணிட்டு இருக்க பாட்டுக்கு யார் வேணாங்க. இல்லை 210 இடங்கள்ங்கிறது எப்படி? இப்போ ராஜேந்திர பாலாஜி சொல்கிறாரு திமுக 15 இடங்களுக்கு மேலே வெற்றி பெறாது அப்படி தான் சொல்லணும். ஒரு இடத்தில் கூட உன்னை டெபாசிட் வாங்க விட மாட்டேன், திருவாரூர்லேயே உன்னை சந்திப்பேன், அப்படி தான் சொல்லணும். அப்படி தான் வந்து சிங்கத்தின் குகையிலேயே சந்திப்பேன்னு சொல்லி இபிகே சம்பத் வந்து தஞ்சனையில் நின்னார். அந்த நம்பிக்கை வேணும். திமுக அனாவசியமாக ஜெயிச்சுட்டு போயிடுச்சு, அது வேறு விஷயம். அந்த நம்பிக்கை இருந்தால் தான் கட்சி நடத்த முடியும். அதெல்லாம் எனக்கு பார்க்கும்போது மகிழ்ச்சியாக இருக்குது. பழனிசாமி மறுபடியும் கொஞ்சம் அரசியலுக்கு வர ஆரம்பிச்சிருக்கார். 10 தோல்வி பழனிசாமி, 3 எலெக்ஷன் புறக்கணிப்பு பழனிசாமி, எலெக்ஷன்லேயே நிற்காத பழனிசாமி, எலெக்ஷனில் நிற்க போகிறேன் ஜெயிக்க போகிறேன்னு சொல்கிற அளவுக்கு அவருக்கு பேச்சு வருதுன்னா ஒரு நல்ல மாறுதல் தான். நல்ல ஸ்டாலினுக்கு குட் பை சொல்லுவாங்க மக்கள். ஸ்டாலினுக்கு குட் பை சொல்லுவாங்க. கரெக்டு, குட் பை. நாங்கள் இன்னொரு இடத்துல பார்ப்போம், புது ஆட்சியை பார்ப்போம் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் அப்படி அதான் எடப்பாடி பழனிசாமி பார்ப்போம்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் என்ன போய் அதான் ரவி தான் இருக்கார், எலெக்ஷன் அப்புறம் பார்த்துக்கலாங்க, இப்போ நீங்கள் பதவி பிரமாணம் பண்ணுவீங்கன்னா அவர் பண்ணிட்டு போகிறாரு. அவர் எதை வேணாலும் செய்வார். அந்த ஆளு தான் கவர்னர் ஒரு ஆள், இங்கே ஒரு ஆள் இருக்கார். முடிஞ்சு போச்சு.
இன்னும் அந்த ஆள் எந்த எக்ஸ்டென்ஷனில் இங்கே உட்காந்து ராஜ்பவனில் உட்காந்துட்டு இருக்காருன்னு தெரியல. அதெல்லாம் யாரும் கேட்குறதா காணும். கவர்னர் பதவி முடிஞ்சு போச்சு. எக்ஸ்டென்ஷன் கொடுத்தாங்களா இல்லையா, கவர்னர் சைன் பண்ணாங்களா இல்லையா, எந்த அதிகாரத்தை வச்சுக்கிட்டு கவர்னர் மாளிகையில் இன்னும் ஒரு குடியிருந்துக்கிட்டு இருக்காருங்கிற கேள்வியெல்லாம் யார் கேட்டீங்க? இவ்வளோ பேசுகிறீங்க, பெரிய மீடியா பேசுகிறீங்க, அதை பேசுகிறீங்க. இதெல்லாம் பொதுமக்கள் வரி பணத்தில் பதவியில் இல்லாத ஒரு ஆள் என்ஜாய் பண்ணிட்டு சுற்றுறாரு. எப்படி சுற்றுறாரு? ஜனாதிபதி கையெழுத்து போட்டாங்களோ அவருடைய எக்ஸ்டென்ஷனுக்கு. எதை வச்சுட்டு அவர் இது பண்ணிகிட்டு இருக்காரு? ஆனால் நான் என்ன சொல்ல வரேன்னு இதை பிசைட்ஸ் த பாயிண்ட் சொல்கிறேன். ஒரு சட்டம் ஒழுங்கு எதுவுமே இல்லாமல் போயிட்டு இருக்குது இந்த நாடு. ஒரு கவர்னர் பதவியில் இருக்கார், எக்ஸ்டென்ஷன் வாங்கிட்டு தான் இருக்காரான்னு கூட தெரியல. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் பழனிசாமிலாம் சொல்கிறாருன்னா ஏதோ தேர்தல் ஆணையத்தை நல்லா வளைச்சிட்டாங்க, எல்லாம் பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம். இல்லாட்டி போனால் அவ்வளோ தைரியமாக சொல்ல மாட்டார். இப்போ இந்த பிரச்சாரத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த கம்யூனிஸ்ட் கட்சி குறித்து ரொம்ப காட்டமான விமர்சனத்தை முன்வைக்கிறாரு. கம்யூனிஸ்ட் கட்சி திமுகட்ட என்னைக்கு கை நீட்டி காசு வாங்கினாவோ அன்னைக்கே கம்யூனிஸ்ட் அழிஞ்சு போச்சு அப்படிங்கிறாரு. அவருடைய இந்த விமர்சனம் ரொம்ப காட்டமாக இருக்குது. எப்படி உங்களுக்கு 4 எம்எல்ஏ இருக்காங்களே, கை நீட்டி காசு வாங்கினாங்க, 4 எம்எல்ஏ இருக்காங்க. உங்கள் கூட்டணியில் இருக்க உங்களுக்கு எத்தனை பேருக்கு சீட்டு கிடச்சிருக்குது? நீ காசு கொடுத்து தான் பார்த்தேன், என்னாச்சு? உங்கள்கிட்ட காசு வாங்கினாங்க, அவங்கெல்லாம் எங்கே போனாங்க? அப்போ ஒன்று தெளிவாக தெரியுது, இவர் கூட்டணி இருக்கவங்களும் இவர்கிட்ட காசு வாங்கியிருக்காங்கங்கிறது தெரியுது. என்கிட்ட காசு வாங்கிட்டு அவனுக்கு கிடச்சிருக்குல்ல அப்படிங்கிறது தான் இப்போ சொல்ல வர்றார். ஆக கம்யூனிஸ்ட்டுகளும் மற்ற கூட்டணி கட்சிகளும் யோசிக்கணும். பழனிசாமி காசு கொடுத்து கூப்பிடுறாருங்கிறார். திமுக கிட்ட காசு வாங்கினே உனக்கு என்ன லாபம் கிடையாது, என்கிட்ட வந்துருந்தா நான் காசு கொடுத்துரும் பதவி கொடுப்பேன்னு சொல்கிறாரு, காசு கொடுப்பேன்னு சொல்கிறாரு. தேர்தல் ஆணையம் தான் இதை பார்க்கணும். நேர்மையான தேர்தல் ஆணையம் மாதிரி தான் இது ஒரு ஆக்ஷன் எடுக்கலாம். இல்லை, அவர் சொல்கிறதுல ஒரு நியாயம் இருக்குல்ல. எதற்கெடுத்தாலும் போராட்டம் பண்ணுகின்ற கம்யூனிஸ்ட் கட்சி இப்போ திமுக ஆட்சியில் அடிமையாக இருக்குங்கிறார். போராட்டம் பண்ணுறதுக்கு ஒன்றும் வேலை இல்லை. அவரே ஏன் சொல்லிடுறேன், இவர் என்ன போராட்டத்தை நடத்தினார்? இவர் தானே எதிர்கட்சி தலைவர். சம்பளம் வாங்கிக்கிட்டு பங்களா, கவர்மெண்ட் பங்களா, சம்பளம், பிஏ, செக்யூரிட்டி, ட்ராவல் அலவன்ஸு இவ்வளவு வாங்கிவிட்டு வீட்டிலே உட்காந்துட்டார் 4 வருஷமாக. இவர் என்ன பண்ணார்? போராட்டம் நடத்தணும்னு சொல்கிறாருல்ல. போராட்டம் நடத்துறதுக்கு காரணம் தெரியுதுல, ஏன் போராட்டம் நடத்தலை? ஒரு போராட்டம் சொல்லுங்களேன் பார்க்கலாம், ஒரு பொதுக்கூட்டம் சொல்லுங்களேன் பார்க்கலாம். இந்த 4 வருஷத்தில் ஒரு மாநாடு நடத்துகிறார கட்சி அவ்வளோ வேணாங்க. எலெக்ஷனில் எங்கேயாவது நின்னார் அவர்? 10 தோல்வி பழனிசாமிங்கிற பாரத ரத்னா மாதிரி ஒரு டைட்டில் வாங்கி வச்சுட்டு உட்காந்துட்டுருக்காரு. ஆனால் ஒரு மகிழ்ச்சி, எலெக்ஷனில் நிற்க போகிறார் சொன்னீங்களா, அதுவே வெற்றி, மகத்தான வெற்றி. 3 ஆண்டுகளுக்கு பிறகு பழனிசாமி தைரியமாக களம் இறங்குகிறார் அப்படின்லாம். ராகுல் காந்தி அவர்கள் பீகாரில் அந்த தேர்தல் அந்த வாக்கு திருத்தத்தை முன்னிட்டு கடுமையான போராட்டங்களை முன்னெடுக்கிறாரு. தேர்தல் ஆணையத்தின் மீது பகிரங்கமான குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறாரு. வாக்கு திருட்டில் தேர்தல் ஆணையமே பாஜகவுக்கு உடந்தையாக இருக்குன்னு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாரு. அது எப்படி சார் பாருங்க? இதை யார் சொன்னது? ராகுல் காந்தி சொல்கிறாரு. நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன் இல்லையா, நான் தான் திருப்பி சொல்கிறேன்ல, தேர்தல் நேர்மையாக நடந்தால் பாஜக ஒரு இடத்தில் கூட இந்த நாட்டில் வெற்றி அடைய முடியாது. அதனால தாங்க அவங்க எதுக்கு எதை வேணாலும் விட்டு கொடுப்பாங்க. தேர்தல் ஆணையர்கிட்ட விளையாட மாட்டாங்களா? அவங்கக்கிட்ட இருக்கிற ஒரு ஆயுதம், அமித்ஷா கிட்ட இருக்கிற ஒரு ஆயுதம் இன்றைக்கி அது தான் தேர்தல் ஆணையம் தான். அதிகாரிகள் உட்காந்துட்டு வாக்காளர்கள் பட்டியலை தயார் பண்ணுறாங்க, அதை வீடியோ போடுறாங்க. அந்த தேர்தல் ஆணையர் சொல்கிறாரு, போன தடவை வாக்காளர் இப்போ இருக்கிற வாக்காளர் பட்டியலில் அயல்நாட்டினர் நிறைய பேர் இருக்காங்கன்னாரு. ராகுல் காந்தி கேட்டார், அவங்களாம் ஓட்டு போட்டு தான் பாஜக ஜெயிச்சதுன்னாரு. வாய் முடிக்கிட்டாங்க. இப்போ அதை பார்த்து அவங்க அயல்நாட்டினரெல்லாம் ரிமூவ் பண்ணுறாங்களாம். அயல்நாட்டினர் இப்போ இந்தியர்கள் அமெரிக்காவில் குடியேறி இருக்காங்க, அயல்நாட்டினர் தான். குடியுரிமையை வாங்கிட்டாங்க. குடியுரிமை வாங்கினதுக்கப்புறம் அவங்க கமலா ஹாரிஸுங்கிற ஒரு பொண்ணுங்க எலெக்ஷனில் நிற்கிறாங்க. குடியுரிமை வாங்கினதுக்கு பிறகு நீங்கள் நிறுத்த முடியாது. அதே மாதிரி நேபாளிலேருந்து வந்தவங்களோ பங்களாதேஷ்லேருந்து வந்தவங்களோ யார் குடியேறின பிறகு என்னைக்கு குடியுரிமை பெற்றுட்டாங்களோ அவங்களுக்கு வாக்குரிமை உண்டு. அதை குற்றம்னு சொல்கிற ஒரு ஆள் தேர்தல் ஆணையராக இருக்கார். எப்படிங்க இந்த மாதிரி ஒரு மென்டல் கேஸுங்களை வச்சுக்கிட்டு எப்படிங்க இங்கே ஒரு ஜனநாயகம் நடக்குது? இல்லை, இந்த திருத்தம்ங்கிறது வாக்கு திருத்தம், குறைபாடுகளை திருத்துறது, அது சரி செய்யறது எப்படி ஒரு குற்றமாகும்னு ஒரு கேள்வி இருக்குது. திருத்துறது குற்றத்தோடையே எப்போ இருக்கக்கூடாது. திருத்துறதை யாருமே குற்றம் சொல்லலையே, திருத்தற ஆழத்தான சொல்கிறோம். இல்லை, இப்போ நீங்கள் இருக்கீங்க, உங்களுக்கு இருக்குன்னா கேட்குற ப்ரூஃப் இருந்தால் கொடுக்கணும், அதுதானே கேட்குறாங்க.
ப்ரூஃப் ஆதார் கார்டு எதுக்காக கொடுத்தீங்க? ஆதார் கார்டு வந்து ஒரு அடையாள அட்டை தான். அப்போ அந்த அட்டை தேவையில்லை இல்லையா? வாக்கு செலுத்துறதுக்கு வாக்கோட நீங்கள் வந்து ஆதார் அட்டையை சேர்த்தணும்னு சொன்னோம். கேட்கலையே இன்னைக்கு வரணும். வெவ்வேறு அதை தவிர மிச்சம்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காரு. ஏன்னா ஆதார் அட்டையில் எல்லா டீட்டெயிலும் இருக்குது. அதுக்கப்புறம் என்னங்க உங்களுக்கு டீட்டெயில் வேணும்? கம்ப்யூட்டரில் போட்டாக்கா நீங்கள் பிறந்த தேதி வாழ்ந்த தேதி இப்போ சம்பாத்தியம்னா நீ என்னைக்கு சாக போகிறங்கிற அத்தனை டீட்டெயில் அதில் இருக்குது. அதுக்கப்புறம் என்னத்துக்கு இப்போ 1500 கேட்குற? அப்போ ஆதார் அட்டை அயோக்கியத்தனோ ஃப்ராடா? நீ தானே கொண்டு வந்த. அப்போ அது ஃப்ராடா? ஆதார் அட்டையை காட்டி தான் நீ ஓட்டு போடணுங்கிற அந்த ரூலை கொண்டு வந்தது இன்றைக்கி ஒரு எலெக்ஷன் கமிஷன் அக்செப்ட் பண்ணலையே அதை. ஏன்னா அதில் எல்லாமே இருக்குது. எந்த அளவுக்கு எஸ்வி சேகர் என்ன சொன்னார்னா அதில் வந்து சிப் ஒன்று வச்சுருக்கோம், நீ எங்கே இருக்கிறங்கிறத கூட நாங்கள் ஸ்கைப்பில் பார்த்துருவோன்னு எஸ்வி சேகர் சொன்னார். அந்த அளவுக்கு ஆதார் அட்டையை இது பண்ணி அந்த ஆதார் அட்டையே தேவையில்லைங்கிறாங்க. என்ன அர்த்தம்? ஏன்னா அதில் எல்லா டீட்டெயிலும் இருக்குது. இவங்க ஃப்ராடு பண்ண முடியாது தேர்தல் ஆணையத்தை. அதை தான் சொல்கிறார். உச்சநீதிமன்றமே சொல்லிச்சே, என்னடா இத்தனை கேட்குறேன்னு. ஆக அவங்க வந்து எலெக்ஷன் நடத்துறதுக்கு இல்லை, ஓட்டு ஏற்கனவே போட்டுடுறாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து சும்மா பட்டம் தரதெல்லாம் அது போய் உள்ளே உழுதோ இல்லையாங்கிறது கூட நமக்கு ஆதாரம் இல்லையே. ஒருவேளை காங்கிரஸ் கூட்டணிக்கு தெரிஞ்சு போச்சோம், நம்ம பீகாரில் தோல்வி அடைஞ்சிருவோம், இது போன்ற குற்றச்சாட்டுகள் முன்வைக்கும். ஆமாம், அப்படி தான் சொல்லணும். தோல்வி அடைஞ்சிருச்சோம், தோல்வி அடைஞ்சாச்சுங்க. தோல்வி பயத்தினால அது பயமே தேவையே இல்லையே, பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் தான் இருக்கிறீங்களா ஃப்ராடு பண்ணுறதுக்குன்னு இருக்கும்போது எப்படி ஜெயிக்க முடியும்? போலீஸ்காரனே திருடுறான், பயந்துட்டாங்கன்னாக்கா என்ன அர்த்தம்? அப்போ போலீஸே திருடுறதுன்னா நம்ம என்ன பயப்படாமல் என்ன பண்ணும்? பொதுமக்கள் பயந்து தான் போவாங்க. இப்போ உங்களெல்லாம் பார்த்தா எங்களுக்கு பயமாக தான் இருக்குது. இந்த மாதிரி கேட்குற ஆளுங்கள்லாம் இருக்கீங்க மீடியாவில். இல்லை பாஜக இல்லை நீங்கள் சொல்கிறீங்களே இப்போ தோல்வி பயம்ன்றீங்களா, அதுக்கு என்ன அர்த்தம்? பாஜக அதுக்கு என்ன அர்த்தம்? உங்கள் மாதிரி மீடியாக்கள்லாம் சேர்ந்துட்டு வாங்க நம்ம 2 பேரும் சேர்ந்து அடிக்கலாம், ஃப்ராடு பண்ணலான்னு ஒரு கூட்டமாக போகிறீங்க. அதான் என்ன கேட்கணும்? நீங்கள் இப்படியெல்லாம் பண்ணுறாங்களே, இது நியாயமானு கேட்கணும். உடனே என்ன கேட்குறீங்க? பயந்துட்டாங்களா? ஆமாம் பயந்துட்டாங்க. திருடன் கத்தியோடு வர்றாங்க, துப்பாக்கியும் கத்தியும் எடுத்துக்கிட்டு வர்றான், இதை பார்த்து பயந்துட்டான்னு நீங்கள் கேட்குறீங்க. அவனோட துணையாக வர்றீங்க. இல்லை அவங்களுடைய கேள்வியில் வெற்றி அவனோட துணையாக வர்றீங்க. டிபேட் டிவி துணையாக வருது. வெற்றி பெறும்போது இது பயந்துடுச்சா? ஆமாம் நாங்கள் பயந்துட்டோம், உண்மைதான் பயந்துட்டோம். இப்படிப்பட்ட இதெல்லாம் வரும்போது நாங்கள் மீடியாவே சப்போர்ட் பண்ணுதுன்னு போது நாங்கள் பயப்படாமல் என்ன பண்ண முடியும்? இப்போ இந்த வழக்கு நீதிமன்றத்தில் இருக்கு, நீதிமன்றத்துடைய தீர்ப்பு என்ன இருக்குன்ட்டா? அது தீர்ப்பை பற்றிலாம் எனக்கு தெரியாது. அது ஜட்ஜஸ் வந்து பிரமாதமாக பேசுவாங்க. இந்த நடந்திருக்கு, இந்த குற்றத்துக்கு என்ன பதில், இது என்னது எல்லாம் கேள்வி கேட்டுட்டு அப்புறம் பாஜக ஆதரவாக திருப்பி சொல்லுவாங்க. அதான் நடந்துக்கிட்டு இருக்கு. பார்க்கலாம். அந்த கவாய் வந்து சில பிரச்சனைகளை கிளப்பிட்டு சந்திரசூடுக்கு அடுத்து அப்படி கவாய் அவங்களுக்கு பெரிய பிரச்சனையை கொடுத்துட்டு அதில் தான் அவங்க பயந்துட்டாங்க. அவங்களுக்கு இன்றைக்கி இருக்கிற ஒரே என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டும் சரியாக இல்லை. அவங்களுக்கு இருக்கிற ஒரே நம்பிக்கை வாக்கு எந்திரமும் தேர்தல் ஆணையம் தான். இந்த சிம் கார்டை விட அந்த சிம் கார்டை போட்டு வெற்றி, அவ்வளோதான். அதுக்காக தானே இவ்வளோ கதையும். இப்போ பீகாரில் நடக்கக்கூடிய இந்த குளறுபடிகள் அடுத்த வருடம் பல்வேறு மாநிலங்களில் தேர்தல் இருக்குது, இது போன்ற குளறுபடிகள் தமிழ்நாட்டுக்கும் வர வாய்ப்பு இருக்குன்னு எச்சரிக்கிறாங்களே எப்படி? சில இடங்களில் அவங்க தோப்பாங்க. ஏன்னா தேர்தல் ஆணையம் நேர்மையாக நடந்துக்குச்சுன்னு காட்டுறதுக்காக சில மாநிலங்களில் அவங்க தோப்பாங்க. ஏன்னா அப்போ தான் நீங்கள் கேட்பீங்க, திமுக மாத்திரம் ஜெயித்ததே எப்படி அப்படின்னு ஒரு சாமர்த்தியமான ஒரு கேள்வி கேட்டு என்ன மறைக்கிடுவீங்க. பாஜகக்காரங்க கேட்குறாங்க. அதுக்காக வந்து சில இடங்களில் நாங்கள் தோத்துட்டு இந்த கேள்வி உங்களை வந்து கேட்க சொல்லணும், நீங்களும் கேட்டுருவீங்க. திமுக ஜெயித்தது எப்படி? தேர்தல் ஆணையம் அயோக்கியம். உங்களுக்கு ஓட்டு போட்டால் மாத்திரம் நேர்மை, அவங்களுக்கு ஓட்டு போட்டால் அயோக்கியத்தனமாங்கிற ஒரு புத்திசாலித்தனமான கேள்விகள்லாம் கேட்டு அப்படியே என்னை மடக்கி அப்படியே புழிஞ்சு போட்டுருவீங்க. நானும் அப்படியே சோர்ந்து ஐயோ நமக்கு இது தெரியலையான்னு சொல்லிவிடுவேன். இதை வச்சுக்கிட்டு ஒரு போடுவேன், அந்த கல்ட்டு நாயை கொண்டு அப்படி தூக்கி எடுத்து விட்டீர்கள். அது ஒரு 10 பேர் இருக்கான், அவன் இதை எழுதிக்கிட்டு இருக்கிறதுக்கு அவனுக்கு இதே வேலை. என் பேச்சப்பா இதுக்குன்னு 10 பேரை வச்சுருக்காங்க, அவனுக்கு எழுதிக்கிட்டு இருப்பானுங்க. சந்தோஷப்பட்டு போங்களேன். யார் வேணாங்கிறா? சில இடங்களில் தமிழ்நாடு, பெங்கால், இது மாதிரி ஒரு 4-5 மாநிலங்கள் இருக்குது. இங்கெல்லாம் கேரளா, இதெல்லாம் டெலிபரேட்டாக தோப்பாங்க. ஏன்னா தேர்தல் ஆணையம் நேர்மையாக நடந்ததா? நாங்கள் ஜெயிக்கிறதா இருந்தால் இங்கேயும் ஜெயிச்சிருக்க மாட்டோமா ஃப்ராட் பண்ணியிருந்தா? அப்போ அங்கே எப்படி விட்டோம் அப்படின்னு கேட்குறதுக்காக உடனே நீங்கள் அப்புறம் என்ன எப்படி இதுக்கு என்ன பதில் சொல்கிறேன், காந்தராஜ் என்ன பதில் சொல்கிறேன் அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. உங்களை வச்சுக்கிட்டு ஓட்டிக்குவாங்க. நன்றி சார், நிறைய நல்ல தகவல்களை நேயர்களுக்கு சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி.